தேவனுடைய பரிசுத்த நாமம் மயம்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே உங்களோடு கூட இந்த அருளுரை துளிகளின் மூலமாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யூதா எழுதின பொதுவான நிருபம். அதில் 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் நாம் வாசித்து சிந்திக்க நாம் முற்படுவோம். வாசிப்போம். 21ஆம் வசனமும் 22ஆம் வசனமும். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுகளாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கக்கூடிய அநேக காரியங்களிலே பரிசுத்தவான்கள் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதான இந்த அருமையான வேத சத்தியம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரக்கத்தை பெறுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை காத்து கொள்ள வேண்டியதும் அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பொல்லாத சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் நாம் வேத வசனத்தின் ஒத்தாசையோடு தேவ கிருபையோடு கூட நம்மை காத்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த பொல்லாத உலகத்திலே தேவன் நமக்கு எத்தனையோ விதமான கிருபைகளை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை இவ்வளவாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதோடு கூட நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லாமல் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் கொடுத்திருக்கிற வேத வசனங்களை நாம் வாசித்து தியானித்து அதன் மூலமாக நம்மை காத்து கொண்டு அநேகருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, தேவனுடைய அன்பை அவளுக்கு நாம் அறிவிக்கக்கூடியவர்களாக, அன்பிலே நாம் பூரணப்பட்டவர்களாக, அன்பிலே நாம் வளரக்கூடியவர்களாக, அன்பிலே இன்னும் கூட தேவனுக்கு மகிமையாக சாட்சியாக நாம் அநேக காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வேதத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறதற்காக நாம் தேவனுக்கு கோடாக்குடி ஸ்தோத்திரங்களை துதிகளை செலுத்த வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்னவென்று சொன்னால், நம்மை நாம் தான் காத்து கொள்ள வேண்டும். அது தேவ ஒத்தாசையோடு காத்து கொள்ள வேண்டும். பொல்லாத காரியத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டும், தீங்கிலிருந்து காத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வரக்கூடியதான ஆபத்துக்களிலிருந்தும் நாம் என்ன செய்வோம், நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய முயற்சி மாத்திரமே போதுமானதாக இல்லை. ஆகவே வேதம் சொல்லுகிறது, தேவ கிருபையும் தேவ இரக்கத்தையும் நாம் அடையும் பொழுது, அதை நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது, நாம் இந்த உலகத்திலே காத்து கொள்வதற்குண்டான ஒத்தாசையை நமக்கு கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயத்தை உடையவர்களாக நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். அந்த விசுவாசத்திலே வளரும்போது மட்டும்தான் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு கிருபை என்ன செய்கிறது, கிடைக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் இது பொல்லாத உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பொல்லாத உலகத்திலே ஆபத்துக்கள் நிறைந்திருக்கிற சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஏன் நம்மை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு அதை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே அந்த கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்று தருவார் என்று சொல்லி நான் இந்த காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆகவே தேவ ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தை காத்து கொண்டு அன்பிலே வளர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகருக்கு சாட்சிகளாய் வாழுவோம். தேவனாகி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.